ஒரு அழகான கிராமத்தின் தெருவில் காலை சூரியன் மெதுவாக எழும்புகிற நேரம். ஒரு சின்ன இட்லி கடையின் சூடான இட்லியிலிருந்து எழும் ஆவி அந்த தெருவையே முழுக்க வாசனையை நிரப்புகிறது. அந்த கடையை ரவி என்பவர் முகத்தில் நிறைய சிரிப்பு, கையில் வேலை, மனசுல நேர்மையுடன் நடத்தி கொண்டிருக்கிறார். அவரின் பக்கத்தில் அவரோட மனைவி மீனா அமைதியாக அன்போடு வாழ்க்கையைப் போலவே இட்லி தட்டுகளையும் அடுக்கிக்கிட்டு இருக்கிறாள். அவரது நண்பர் கண்ணன் என்ற விவசாயியின் சைக்கிள் சத்தம் அந்த அமைதியை உடைக்கிறது. அவரை பார்த்த உடனே ரவி வாழை இலையை விரித்து சூடான இட்லியை அவருக்கு வைக்கிறார். அந்த இட்லி வெறும் காலை உணவு இல்லை, கண்ணன் ஒரு நாள் முழுக்க வேலை செய்யும் சக்தி. அப்போதுதான் அனு என்ற ஒரு சின்ன உருவம் பள்ளி யூனிஃபார்மில் கையில் சில நாணயங்களோடு அவரது இட்லி கடைக்கு வந்தது. அவளோடு கண்களில் பசி இருக்கு, ஆனால் கேட்குற துணிச்சல் அவளுக்கு இல்லை. ரவி அதை கவனித்தான். அந்த குழந்தை பார்வையில் வியாபாரம் இல்லை, அன்பு மட்டும்தான் இருந்ததை கவனித்தான். உடனே ரவி வாழை இலையில் 2 இட்லியை வைத்து அனுவிடம் கொடுக்கிறான். அப்போது அனு மிக ஆச்சரியத்தோடு பார்த்தாள். அந்த சின்ன சிரிப்பு ரவியோட நாளைய லாபத்துக்கு பெரியது என உணர்ந்தான். சில சமயம் ஒரு இட்லி ஒரு குழந்தையின் ஒரு நாளையே மாற்றிவிடக்கூடும். அந்த இட்லி கடைக்கு அருகில் ஒரு மர பெஞ்சில் ஒரு வயதான அம்மா அமர்ந்திருந்தாங்க. அவர்கள் பெயர் லட்சுமி. அவர்களை பார்த்த மீனா மரியாதையோடு சென்று இட்லி தட்டை அவர்களுக்கு கொடுக்கிறாள். உடனே அந்த அம்மாவின் மனதில் பழைய காலம் கிராமம் ஞாபகம் திரும்பியது. அவரின் அம்மாவின் சமையல், மனிதர்களாக இருந்த அந்த நாட்கள் நினைவில் தோன்றியது. அப்பொழுது திடீர்னு மழை பெய்தது. ரவி அமைதியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் மீனா சற்றே கவலைப்படுகிறாள். அந்த கடை மழையால் மூடப்படவில்லை. ரவி நம்பிக்கையுடன் இருக்கிறான். சிறிது நேரத்தில் கண்ணன் திரும்பி வருகிறான். அவனுடன் இன்னும் சில பேர்கள் கையில் குடையுடன் வருகிறார்கள். அந்த குடைகளுக்குள் மனிதநேயம் மறைந்திருக்கிறது. ரவி சிரிச்சுக்கிட்டே இட்லி பரிமாறுகிறான். அப்பொழுது இது வெறும் இட்லி கடை இல்லை, இது இந்த கிராமத்தின் நம்பிக்கை என உணர்ந்தான். பிறகு மழை நின்றது. வாழை இலைகள் காலியானது. ரவி மீனா மனசு நிறைவு அடைந்தது. இது ஒரு இட்லி கடை தான், ஆனால் மனிதநேயத்துக்கு பெரிய அடையாளம் ஆனது. சில நேரம் உலகத்தை மாற்ற ஒரு இட்லி கடை போதும் என இந்த இட்லி கடை கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த கதை உங்கள் மனசை தொட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட மனிதநேயம் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.